எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3 மணி ஆகுது. அதனால பாப்பா ஊர்ல இருந்து வந்ததா, அதனால காலிஃப்ளவர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதனால பகோடா செய்யறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காலிஃப்ளவர் வேகிறது உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடாகட்டும். இதுக்குள்ளே காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா சூப்பராக கட் பண்ணிட்டு பாருங்க, ஸ்லைஸாக நல்லா சூப்பராகவே கட் பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் அள்ளி சூடான தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு செகண்ட் மட்டும் இந்த சுடு தண்ணியில் விட்டுடலாம். நம்ம பாருங்கள், சுடு ஒரு கொதிக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் 1 நிமிஷம் எழுந்திரிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பகோடா பொரிக்கிறதுக்கு. வச்சு எண்ணெய் காயட்டும். நான் இன்றைக்கி வந்து பகோடா போடுறது சக்தி பாலா பஜ்ஜி போண்டா பவுடர் தான் சேர்த்து, அதுவும் கடையில் வாங்கின பவுடர் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பஜ்ஜி அதாவது பகோடா சேர்க்குறேன். அது கொட்டிக்கலாம் தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை தண்ணி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுருக்கேன், கீழே குண்டா வச்சு ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செம்மையாக ஆவி பறக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பஜ்ஜி மாவு பிசைக்கலாம். பஜ்ஜி மாவு போட்டாச்சு. தேவையானுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பஜ்ஜி மாவு பதத்தை பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி மாவு இந்த பதத்தை பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் காய வச்சுக்கொள்ள அதை எடுத்து கொட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலிஃப்ளவர் காஞ்சிருக்கு, வேக வச்சுருந்தோம்ல, இது பஜ்ஜி மாவோட கொட்டிக்கலாம். போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு, அதனால் பஜ்ஜி மாவு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா மசாலாவை ஊற்றி. இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே காஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ குழப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். இந்த எண்ணெய்லாம் அடங்கினோடனே, அதாவது நுர வந்து அடங்கினோடனே பகோடா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பெட்டு நம்ம கிணத்துல போட்டுக்கலாம். எண்ணெய் வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி செஞ்சு முடிச்சாச்சு. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா செல்லில் சார்ஜ் இல்லை, நான் சார்ஜ் போட்டோம். நல்லா காலிஃப்ளவர் பகோடா பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கலர் போட்டிங்களா? கலரில் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கலர் போடலாம், நம்ம வீட்டில் செய்யறதுனால கலர் போட்டால் உடம்புக்கு கெடுதல். அதனால் கலரில் நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்றோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து கூட, அதனால் நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்றோம். சரி சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டேன், டேஸ்ட் இல்லை, பேசிட்டே இருந்ததுனால சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேரம் எடுத்து வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சதுனால பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே உள்ள ஹஸ்பண்ட் வந்து முட்டை கேட்டார், அதனால் பக்கத்தில் வேக வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு முட்டை வெந்த பிறகு அது உள்ள உரிச்சிட்டு சீரகம் இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கி அதாவது கட் பண்ணி போட்டு அப்படியே முட்டை நல்லா கட் பண்ணி போட்டு பஜ்ஜி மாவு கூட பிசைஞ்சு சுட்டுருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாயங்காலம் ஸ்நாக்ஸ் இதுதான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.